உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அன்புடன் பார்த்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் தேவனை துதியுங்கள், போற்றுங்க. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படியாங்க? தேவனுக்குள்ள எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கா? நான் செய்யறதெல்லாம் வைக்குமா? எஸ். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க. சங்கீதம் 1 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல்ல பாருங்க, ஆசீர்வாதங்கள் வருது. ஆசீர்வாதங்கள்ல ஒன் ஆஃப் த ஆசீர்வாதம் என்ன வாசிக்கிறேன் பாருங்க. 12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாய் வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். மழைங்கிறது தேவன் எப்பயுமே ஒரு நல்ல காரியமாக தான் இந்த உலகத்துல வைத்திருந்தார். ஏனென்றால் அந்த காலத்துலலாம் விவசாயம்ங்கிறது தான் எல்லாருக்குமே பிரதான ஒரு தொழில். ஆகவே அவங்களுக்கு மழைங்கிறது மிக ஆசீர்வாதமான ஒன்று. இப்ப இருக்கிற காலகட்டம் மாதிரிலாம் இல்லை. அப்ப நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை தான் இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, இந்த பூமியை மனிதர்கள் அழித்து நாசம் செய்து சுயநலத்திற்காக அது எல்லா விதத்திலும் தப்பா போய் கடைசியில என்ன ஆகுது? இயற்கையே குளறுபடி ஆயிருது. ஆனால் இதை தேவன் நம் கையிலே பத்திரமாக பார்த்து பண்ண முடி கொடுத்தார். நாம தான் இதை சீரமைக்க வேண்டும். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்துல எழுந்து பிரகாசிக்கும் போது நம்மை பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் மாறி இந்த உலகமும் மாற்றப்படும். இதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளுமே பிரசவ படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மழை ஆசீர்வாதமான மழை. ஏனென்றால் அவங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு அந்த மழை மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். அப்ப இன்றைய காலத்துல எனக்கு விவசாயம் கிடையாதுங்க தொழில் அப்படின்னா, உங்களுக்கு எந்த தொழில் நீங்க செய்யறீங்களோ அது தேவனுடைய சித்தத்தின்படி கரெக்டா நீங்க உண்மையா நேர்மையா அவரோட வார்த்தையின்படி செய்யும் போது அது செய்கிற எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணிக்கிறார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பாதி நடக்குங்க, பாதி நடக்காது இல்லை. ஏனென்றால் தேவனே உங்க கையோட அவர் கை வைத்து செய்கிறார். ஏனென்றால் தேவனே இப்ப உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அவர் உங்களுக்குள்ள இப்ப உலாவி திரிகிறார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள அப்படியே உலாவி எல்லாவற்றிலும் அப்படி கலந்து இருக்கிறது. நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் அவருடைய செய்கையாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம செய்யும் போது அவர் செய்கிறார். ஆகவே அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுமா? ஆகவே ஆகாது. தேவ தயவு நம்மோடு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுமா? ஆகவே ஆகாது. யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார். அவர் காரிய சித்தியோட இருந்தான். தானியேலோட இருந்தார். எல்லாவற்றிலும் வெற்றி. தாவீதோட எல்லாருக்கூட யார் யார் கூட எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் வெற்றி, உயர்வு, சமாதானம், செழிப்பு, ஆசீர்வாதம் மாத்திரமே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அந்த ஐஸ்வர்யத்தை தவிர அதுல வேதனையே இருக்காது. ஆகவே இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அடுத்தவங்களை ஏமாத்தி செஞ்சு சம்பாதிச்சு நானும் சம்பாதிச்சேன்னு சொல்லலாம். ஆனா அது வேதனை உள்ளது. தேவன் இப்படி நமக்கு தருகிற ஆசீர்வாதம் வேதனையற்றது, அது பரிசுத்தமானது, அது எந்த பிசாசாலும் தொட முடியாது. அப்படிப்பட்ட விதத்துல தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே சந்தோஷமா போய் உற்சாகமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே இந்த வேலையை நான் செய்ய போறேன், அவரோட பலத்துல நான் செய்து முடிப்பேன், என்னோட ஒரு கரை இருக்கு, நான் எப்பொழுது வெற்றி பெறுவேன் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்க. எல்லாவற்றையும் வெற்றி எடுங்க. ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, அப்பா, நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீரே, ஆசீர்வாதமாக எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்கும்போது அது யாராலும் திருப்ப முடியாதப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியும். எந்த சாபமும் இல்லை, குறைவும் இல்லை. எல்லோரும் இதை அறிந்து கொண்டு இதை விசுவாசித்து இதை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிறேன்.